கத்தனாமைப்பட்டு இந்த அருமையான புதிய நாளிலே காலையில் நம்ம சந்திப்புகளை மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினமொரு லோக சுவாத்தியம் மூலமாக ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் தேவ வார்த்தையை தியானிக்கும்படி கத்தப்படுத்த கிருபைகளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு ஒரு புதிய வார்த்தை நான் சொல்லி உங்களுக்கு அச்சமிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:5 நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு அவர் 2ஆம் நிருபத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். நீயோ எல்லாவற்றிலும், ஏன்னா அங்க மேல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்துக்கு செவி கொடுக்காம சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகாம. இந்த கடைசி நாட்களில் அப்படி வரும். சத்தியத்தை விட்டுருவாங்க, கட்டுக்கதை தான் உண்மைன்னு நினைப்பாங்க, உண்மையை பொய்யொன்னு பொய்ய உண்மைன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி காலம் வரும். ஆனா நீயோ என்று சொல்லப்பட்டது, நீயோ மன தெளிவு உள்ளவனாயிரு. எது உண்மை எது பொய்ன்னு தெரியணும். சில சமயத்துல கதை சொல்லுவாங்க, அந்த கதையை கேட்டா கட்டுக்கதை உண்மை கதை போலயே பேசுவாங்க. பார்த்துருக்கீங்க, இப்ப எல்லாமே அப்படித்தானே. அநேக கட்டுக்கதைகளை பார்த்து பார்த்து அப்படியே மக்கள் போயிட்டு இருக்காங்க. பாருங்க, சீரியலை பார்ப்பாங்க, ஃபுல்லா கட்டுக்கதை தான். அந்த கட்டுக்கதை அன்னைக்கே ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு அது கதையா சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. இன்னைக்கு என்ன பண்றாங்க, அதை படமாய் செய்து விட்டார்கள். கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகும் காலம் வந்துடும். அதை உண்மை என்று நம்புகிறார்கள். அந்த கட்டுக்கதையை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அந்த கட்டுக்கதையை பார்த்து அப்படியே மனம் வைராக்கியம் கொள்ளுகிறார்கள். அந்த கட்டுக்கதையை பார்த்து கசப்படைகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாத்துகிறது கட்டுக்கதை. அதனால நீ என்ன செய்ப்பா தீமோத்தேயுவே, நீ ரொம்ப மன தெளிவாயிரு. சோத்திரம். நம்ம ஆட்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தா ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, வீட்டுக்கு போனா சீரியலை பார்க்காம தூங்காத எத்தனையோ விசுவாசி இருக்கு. சீரியல் தான் அவங்களுக்கு லைஃப். ஏன்னா அவன் கொண்டு முடிக்கிறது எப்படி முடிப்பான் தெரியுமா? அந்த காலத்துல கத்தி அப்படியே கழுத்துல வைக்கிறது போல முடிப்பான். இப்பெல்லாம் கன் அப்படி ஷூட் பண்றது போல டக்குன்னு தொடரும்னு போட்டுருவான். ஐயோ, அவன் சுட்டானா சுடலியா, குத்துனானா குத்துலியா, செத்தானா சாவலியா, இருக்கானா இருக்கலையாங்கிறத அந்த பதட்டத்திலே உட்கார்ந்துருப்பாங்க. அடுத்த தொடர் வருவரை இப்படி இந்த கட்டு கதைகள் எல்லாம் சாய்ந்து போயிட்டு உண்மையான ஒரு கதையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாய் ரியாலிட்டியை மறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நீயோ மன தெளிவுனா இரு, தீங்கு அனுபவி. அது கட்டுகைன்னு சொல்லிடு. அதனால வர தீங்கு நீ அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், இந்த குட் நியூஸ் எல்லாருக்கும் சொல்லு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. அதற்காக தான் நீ என்ன செய்ய அழைக்கப்பட்டாய், அதை நீ நிறைவேற்று என்று சொல்லி ஒரு அட்வைஸ் போல இந்த நிருபத்தை 2ஆம் நிருபத்தை இந்த தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் எந்த காரியத்துல எப்படி இருக்கிறோம்? கட்டுக்கதைக்கு சாய்ந்து போறோமா? பாருங்க, அநேகர் கட்டுக்கதையை பார்த்து அது உண்மைன்னு நினைக்கிறான். அது உண்மை கிடையாது. சில கடை தெய்வீக படம்னு சொல்லி போடுவாங்க, அது உண்மை நினைப்பாங்க, உண்மை கிடையாது. சத்தியம் தெரியும், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆனா சத்தியம் போல தெரியானா சத்தியம் கிடையாது. கோல்டு போல தெரியானா கோல்டு கிடையாது. எத்தனை பேர் தெரியும்? உண்மையை ஒரிஜினல் காட்டில் கோல்டு ரொம்ப நல்லா அழகா இருக்கும். பல அந்த கவரிங் இருக்கு பாருங்க, பயங்கர கவரிங், பயங்கர அநேகரை கவர் பண்ணுகிற கவரிங். அதைத்தான் நம்புறாங்க. சோத்திரம். கவரை அதை வாங்கி போட்டுட்டு இருக்காங்க, பரவாயில்லை. ஆனா அந்த கவரிங் போட்டு நிலையத்தோட கை போய் கழுத்து போய் உண்மைன்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்க போனான்னு தெரியும் அது ஒரு பித்தளை, ஒன்று இல்லைன்னு சொல்லி. அப்போ எல்லாம் மாய்மாலமா இருக்கிறது, ஏமாற்றப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல இருக்கிறோம். அதனால நீ என்ன செய், மன தெளிவோட எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட், எது உண்மை எது பொய்ங்கிற மன தெளிவுனா இரு என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த நாட்கள் அருமையை நம்மை பார்த்து ஆண்டு என்ன சொல்லுகிறார் பாருங்க. நம்ம கூட அப்படித்தான் கட்டுக்கதையை படிச்சுட்டு அது உண்மைன்னு நினைப்போம், உண்மையை படிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுன்னு நினைப்போம். அதனால இது உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம இந்த கன்ஃபியூஷன்லயே சில ஆங்க போய் சேர்ந்துடும். அந்த உண்மைக்காக நீ தீங்கு அனுபவி, சத்தியத்துக்கு சாட்சியாய் நில்லு. அதுக்காக நீ தீங்கு அனுபவிக்க அடிகள் உதைகள். பவுல் சொல்லும்போது நான் நிறைய கட்டப்பட்டிருக்கேன், அடிபட்டிருக்கிறேன், உதப்பட்டிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? சத்தியத்தை சொன்னதுனால்.
அநேக இடங்களிலே ரொம்ப அடிச்சிட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அடி வாங்காத இடமே இல்லை. அவ்வளோ அடி வாங்கியிருக்கிறார், அவ்வளோ உபத்திரப்பட்டிருக்கிறார், அவ்வளோ துன்பப்பட்டிருக்கிறார், கர்த்தர் நிமித்தமாய் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அதுதான் அவர் சொல்றாரு, நானும் தீங்கு அனுபவித்தேன். நீ என்ன செய், நீ சத்தியத்துக்காக தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், ஒழுங்கா கர்த்தருடைய வார்த்தை ஆகிய குட் நியூஸ். கர்த்தருடைய வார்த்தை குட் நியூஸ் என்ன தெரியுமா? இரட்சகர் ஒருவர் வந்தார், உலகத்திலே மனுஷனாய் வந்தார், பாவங்களுக்காய் மரித்தார், மறுபடியும் அவர் உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு போன மறுபடியும் திரும்பி கூட்டிட்டு வருவார். இந்த குட் நியூஸ் எல்லாருக்கும் சொல்லு. குட் நியூஸ் ஒண்ணுதான், அது பயங்கரமா திரிக்கப்பட்டு இருக்கிறது, மாற்றப்பட்டு இருக்கிறது. அநேகர் மாத்தி சொல்லுகிறார். ஆனா நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு என்று சொல்லுகிறாரு. நீ சுவிசேஷ வேலை செய், உன் ஊழியத்தை நீ எதுக்கு அழைக்கப்பட நிறைவேற்றி என்று சொல்ல. காலையில் அருமையானோட உங்களுக்கு அழைப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கார் தெரியுமா? கர்த்தர் எதுக்காக நீ ரட்சிக்கப்பட்டாய் தெரியுமா? எதற்காக உன் வார்த்தை உனக்கு நேரா வந்து கொண்டிருக்கு தெரியுமா? உன் வேலையில் அசதியா இருக்காது, நீ செய்ய வேண்டிய வேலையை செய். காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது, எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாது, எவ்வளவு நாள் இந்த உலகம் இருக்குன்னு தெரியாது. இது அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய உலகம் அழிவை நோக்கி ஓடுகிறது. நீங்க காண்கிற வானமும் பூமியும் ஒளிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காண்கிற எல்லாம் மறைந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காணாதவைகளோ நித்தியமான சொல்லப்பட்டிருக்கு. காணாத ஒரு ராஜ்யம் இருக்குது, அது நித்தியமானது, அதற்கென்று நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து நிறைய பாப்பா வடை சுட்ட கதை சொல்லுவாங்க. அதோ நிலாவில் ஒரு பாப்பா ஒரு அம்மா இது பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. சோதம் நிறைய சொல்லிக் கொடுத்த கட்டுக்கதைகள்லாம், அதே போல கதைகள்லாம் ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கிறது. அது உண்மை இல்லை என்று நிரூபித்தாலும் இன்னைக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கேர்ஃபுல்லா இருங்க, நம்ம கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகாமல் உண்மைக்கு தீங்கு அனுபவித்து சுவிசேஷத்தை அறிவித்து நம்மளுடைய வேலையை நிறைவேற்றும்படி, ஊழியத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஒப்பு கொடுங்க. அப்படிப்பட்ட வேலை நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருந்து அற்புதங்களை செய்வார். நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உனக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் சந்திப்பார். நீ ஒரு நாள் உன்னை கைவிடுவதற்காக அழைக்கவில்லை. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்து பார், தேவன் உன்னை உயர்த்துவார். உலகத்தோடு உலகமாய் கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களின் குடும்பத்தை ஆசைப்பட உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவரே தீமோத்தேயுக்கு சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை அறிந்த அந்த மகனுக்கு சொன்ன வார்த்தைகள் கட்டுக்கதைக்கு சாய்ந்து போற காலத்திலே இருக்கிறபடினால் அந்த முதல் நூற்றாண்டிலே அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது. ஆண்டவரே, இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூட அப்படிப்பட்ட சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. அநேக ஜனங்கள் கட்டுக்கதைக்கு சாய்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். உண்மையை பொய் என்று, பொய்யை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அது அவர்கள் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். அவள் வாழ்க்கையில உங்களுடைய வார்த்தையினாலே அவர்கள் அறிந்து கொள்ள, உண்மையை அறிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். கிருபைக்குள்ள மறைங்கப்பா, சுவிசேஷ வேலை செய்ய உதவி செய்யும், உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்யும்படி செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற யாவரையும் பிதா குமார பரிசுத்த நாமத்தாலே மனமார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நாட்களில் அவர்கள் ஒரு நல்ல சாட்சியாக தீமோத்தேயு போல ஒரு நல்ல ஊழியனாக எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும். பாதுகாத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பாராக. அதனால மன தெளிவோ இருப்போம், தீங்கு அனுபவிப்போம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமா சந்திக்கு வரையிலும் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்போம்.